குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை பண்றதுனால இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டெஃபினட்டா இந்த படம் தல அஜித்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இந்த படத்தை 2025 பொங்கலுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ இந்த படம் பொங்கலுக்கு வரல, இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா பொங்கலுக்கு இப்போ விடாமுயற்சி வரப்போகுது, அதனால இந்த குட் பேட் அக்லி வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து விடாமுயற்சி ரீசெண்டா கொண்டு வந்த டீசர்ல ஆபீஸ்லாவும் சொல்லிட்டாங்க 2025 பொங்கலுக்கு நாங்க வர்றோம் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ எல்லாமே ஆபீஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ப்ரொடியூசர் நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் பொங்கலுக்கு வரோம்னு சொல்லிட்டு, பட் அப்படின்ற மாதிரி இழுத்தாப்புல, அதனால அந்த படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது ஆபீஸ்ல கன்ஃபார்ம் ஆச்சு. இவங்களும் இப்ப பொங்கலுக்கு வராங்க, சோ இந்த படம் கண்டிப்பா தள்ளி தான் போக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப என்னடானா ட்விஸ்ட் அடிச்சு நான் பொங்கலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதாவது குட் பேட் அக்லி தான் இப்ப பொங்கலுக்கு வரப்போதாமா. இப்போ விடாமுயற்சியும் பொங்கலுக்கு வருது, குட் பேட் அக்லியும் பொங்கலுக்கு வருது. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் 2 படத்தை களத்துல இறக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கேன். இப்ப விடாமுயற்சி படமும் நம்மளுக்கு பொங்கலுக்கு வருதாமா, அதே மாதிரி குட் பேட் அக்லியும் இப்ப பொங்கலுக்கு வரப்போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 படத்துடைய படப்பிடிப்புமே இன்னும் பேலன்ஸ் இருக்கு. விடாமுயற்சியில இன்னும் 10 நாள் பேலன்ஸ் இருக்கு. குட் பேட் அக்லியில மொத்தமா 20 நாள் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கு. இது எப்ப முடிச்சு எப்படி பொங்கலுக்கு கொண்டு வர போறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இதுல 2 படமும் பொங்கல்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தம் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி தான் வருதாமா. விடாமுயற்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.